ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் பேசுகிறேன்ப்பா. அதாவது ஒரு சில மந்திரங்களுக்கு, ஒரு சில ஸ்லோகங்களுக்கு தனியான சக்தி இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தேன்னாக்கா, உடல் ரீதியாக வரும், மன ரீதியாக வரும், இன்னொருத்தரால் வரும், ஆட்டில் வந்துட்டு நாத்தனார், மாமியார், மனுஷால் யாராலையாவது கோவர்க்கர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பணத்தில் தான் வந்து முடியும். பண பிரச்சனையால் தான் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் பணத்தால் தான் நமக்கு வருது. ஸோ அந்த பணம் வந்துட்டு ஓரளவுக்கு நம்மள்கிட்ட ஒரேடியாக ஓஹோன்னு இல்லாட்டியும் ஓரளவுக்கு லக்ஷ்மி தேவி நம்ம ஆற்றுக்கு வரணும், கொஞ்சம் காசு பணம் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. அந்த வார்த்தைகளை நம்ம சொன்னால் அதுக்கு தனி சக்தி உண்டு. ஒரு நாள் 2 நாள்னு இல்லை, உடனே வரும்னு சொல்லலை. பட் அந்த வார்த்தைகளை நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு 11 முறை சொல்லிக்கிட்டே வரோம். 27 முறை, 11 முறை, 30 முறை, 31, 51, 101 இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதோட எண்ணிக்கைகள் கூட 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 கண்டிப்பான முறையில் அதுக்கு என்ன நமக்கு பலன் உண்டோ அந்த பலனை கண்டிப்பாக நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ அதனால் இப்போ ஒரு பணம் வசியம் பண்ணுறதுக்காக ஒரு மந்திரம், அது சும்மா ஒரே ஒரு லைன் தான், அதை நான் சொல்கிறேன். இது நிறைவாக நான் சொல்கிறேன். இந்த இதில் பதிவில் நீங்கள் தயவு பண்ணி பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் இன்றைக்கி சொல்கிறேன்னாக்கா இன்னிலேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் ஒரு 21 நாளையில் என்னமாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு பணம் காசு நமக்கு கிடைக்கும், இல்லை நம்ம வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் கூட கிடைக்கும், இல்லை ஒரு நல்ல பதிவு உயர்வு கிடைக்கும், அதனால கொஞ்சம் காசு கிடைக்கும். ஸோ எந்த மூலியமாவது நமக்கு பணம் வசியமாகி கண்டிப்பான முறையில் நம்ம கிட்ட வந்து சேரும். லக்ஷ்மி தேவியோடைய நிறைய பூரண கடாட்சம் இருந்தால் மட்டுமே பணம் வந்துட்டு நம்மளை தேடி வரும். ஸோ அதனால் நம்ம லக்ஷ்மி தேவியை மனசார வேண்டிண்டு இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம்னாக்கா கார்த்தால் குளிச்சுட்டு சொல்கிறது ரொம்ப விசேஷம். பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னால் வெல் அண்ட் குட், ரொம்ப ரொம்ப சக்தி உண்டு அதுக்கு. அப்படி இல்லையா, நம்ம சாயங்காலம் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றிட்டு, அதே மாதிரி கார்த்தால் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றிட்டு இந்த பாலாஜியையும் ஸ்ரீனிவாசனையும் ஒரு நன்னா வேண்டிண்டு ஒரு முறை நம்ம வந்துட்டு லக்ஷ்மி தேவி அவள் மனசுக்குள்ளேயே தானே உட்காந்துட்டுருக்கா, அதனால் அவரையும் நன்னா வேண்டிண்டு இந்த மந்திரத்தை சொன்னோன்னாக்கா கண்டிப்பான முறையில் நமக்கு யார் மூலியமாவது எப்படியாவது பணம் வந்து கொண்டே இருக்கும். அதாவது நிறைய இல்லாட்டியும் நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு வழியில் பணம் ஐயோ நம்மள்கிட்ட கையில் காசே இல்லையேங்கிற வார்த்தை சொல்லாமல் கண்டிப்பான முறையில் நமக்கு பணம் வந்துன்னு இருக்கும். அப்படி இல்லையா, ஏதாவது வாங்கிறதுக்கு, அது மாதிரி தங்கமோ என்னமாவது வாங்கிறதுக்கு, இல்லை ஏதாவது நம்ம கையிலையாவது கிடைக்கும், தங்கமோ என்னமாவது ஒரு நல்ல பொருள் நம்ம கையில் கிடைக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல வசியமுள்ள ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்தை நம்ம மனசார சொன்னோம்னாக்கா கண்டிப்பான லக்ஷ்மியோடைய பூரண கடாட்சம் நமக்கு கிடைச்சி பணவரவு நிறைய இருக்கும். அப்போது தன்னாலேயே நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பான முறையில் மாறும். இதோ அந்த மந்திரம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இதை உங்களால் டெய்லி ஒரு 27 முறை கார்த்தாலையும் சாயங்காலமும் சொல்லுங்களேன், கண்டிப்பான முறையில் பணம் கிடைக்கும்.